ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா பேக்கெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அன்றைக்கி நான் வந்து ஊருக்கு போகிறேன். எப்பவும் போல் பைக்கில் தான் போகிறேன். ஸோ அதனால் வந்து வண்டியில் எல்லாமே டைட்டாக கட்டி வச்சிட்டேன். மதுரையிலேருந்து கிளம்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலாக வேறு இருந்துச்சு. ரொம்ப டிராஃபிக்காகவும் இருந்துச்சு. அது உங்களுக்கே தெரியும். அது மதுரையில் சாயங்காலம் 4 மணிக்கெலாம் உங்களுக்கு 40 டிகிரி காமிக்குது. அவ்வளோ வெயிலுங்க, பாருங்கள். சரியான வெயிலாக இருந்துச்சு. அந்த டிராஃபிக்லேருந்து பொறுமையாக கிளம்புறதுக்குள்ளே பெரிய தலைவலியாக ஆயிடுச்சு. இது தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடமுடன் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. அது என்னடான்னு பார்த்தா அந்த நம்பர் பிளேட் வந்து கடமுடன் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து அப்படியே கழட்டி பின்னாடி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதே இடத்துல வண்டியை நிப்பாட்டி அந்த நேச்சரையும் நம்ம வண்டியையும் சேர்த்து அப்படி கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து போகிற வழி வந்து உசிலம்பட்டி டு ஆண்டிப்பட்டி. அந்த ரூட் வந்து செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா தேனி பார்டர் ரீச் ஆயாச்சு. தேனி வந்த உடனே அப்படியே அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது அப்படியே எனக்கு வந்து தெரியுது. செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் நிறைய வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். அது போனது என்னன்னா நான் சோலோ ரைடு. ஸோ அதனால் என்னால் எல்லாமே கேப்சர் பண்ண முடியலை. அப்படியே ஒரு ஸ்டாப்பை போட்டு ஜூஸை குடிச்சிட்டு அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் லாங் ரைட் போகிறப்ப 50 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து நான் வந்து பிரேக் எடுத்துக்குவேன். ஏன்னா ரொம்ப முதுகு வலிக்கும். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே அந்த சன்செட் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அந்த வியூவெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே அப்படியே மெதுவாக போயிட்டே இருந்தேன். தேனிக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே நீங்கள் ஒன்று கவனிச்சிட்டிங்கன்னா 360 டிகிரி உங்களுக்கு ஹில்ஸாக தான் இருக்கும். என்னெல்லாம் நான் வந்து சேஃபாக கம்பம் வந்து ரீச் ஆகிட்டேன் கைஸ். ஸோ இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு விளாகிங் வீடியோ. ஸோ வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் கைஸ், நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.